1ஆம் தேதி அபிஷியலா தாவேகா தலைமையிலான கூட்டணி அமையப் போகிறது. பிரவீன் சக்கரவர்த்தி சொன்ன மாதிரி சமூக நீதி முற்போக்கு கூட்டணி அமையப் போகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இத எப்படி பார்க்குறீங்க? சமூக நீதி முற்போக்கு கூட்டணியுடைய கேண்டிடேட்டா வேட்பாளரா தான் பிரவீன் சக்கரவர்த்தி தன்னை அறிவிச்சுக்கிட்டாரு ராஜ்யசபாவுக்கு போறதுக்கு. ஆனா உடனடியே கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொன்னாங்க அப்படி ஒரு கூட்டணியிலே நாங்க இல்லைன்னு சொன்னாங்க. அது அந்த அந்த தேதியில் அந்த கூட்டணி உருவாகல. ஆனா இன்னைக்கு அப்படி ஒரு கூட்டணி உருவாக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. கம்யூனிஸ்டுகள் வந்து என்ன செய்ய போறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுடைய நிலைப்பாடு வந்து நாங்க வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான். ஆனா விசிகாவும் முஸ்லீம் லீகும் ஏற்கனவே இந்த இதுல வந்து மந்திரி சபையில இடம் பெற்றதுக்கு அப்புறம் நாங்க இந்த கூட்டணியில் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால அவங்க தாவேகா கூட்டணி தான் போகணுங்கிறது தான் நிதர்சனம் இது. அடுத்து வந்து இவர் மதிமுகல இருந்து வைகோ வந்து சொல்லியிருக்காரு. இப்போ வைகோவுடைய வரலாறு நீங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய கிரீவன்ஸ் ஒன்று இருந்தது. தமிழ்நாட்டில் திமுகவில் வந்து இவருக்கு அடுத்தபடியா கலைஞருக்கு அடுத்தபடியா மக்களை ஈர்க்கக்கூடிய மாபெரும் பேச்சாளர் நான் தான். ஆனா எனக்கு வந்து இவர் வந்து என்கரேஜ் பண்ணாம தன்னுடைய மகனை வந்து என்கரேஜ் பண்றாரு அப்படின்னு அவருக்கு ஒரு கிரீவன்ஸ் இருந்தது. ஆனா கலைஞருக்கு வந்து அவ ஒரு பெரியார் வந்து நம்ம சொல்ல பல நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறைதான் கௌதம புத்தரோ பெரியார் போன்ற ஒருவரோ தோன்ற முடியும் அல்லது வள்ளலார் போன்ற ஒருவரோ தோன்ற முடியும். அது பல நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறைதான் அவங்கவங்க ஏரியால தோன்ற முடியும். அதே மாதிரி அரசியல் நுட்பத்திலையும் ராஜதந்திரத்திலையும் தமிழ்நாட்டுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறைதான் கலைஞர் போன்ற ஒருவர் தோன்றுவார். ஏன் சொல்றேன்னா இவர் வைகோவை பத்தி அவர் சரியா கணிச்சு வச்சிருந்தார். இவர் வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து நம்முடைய பார்ட்டியை நல்லா வளர்க்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர். ஆனா இவற்ற நிதானம் கிடையாது. இந்த ஒரு கட்சிக்கு கெட்ட பேர் வரக்கூடிய செயல்களை கூட உணர்ச்சி விதத்துல செஞ்சிருவாரு. ஒரு கள்ளத்தோணி வழியா ஸ்ரீலங்காவுக்கு போய் பிரபாகரனை பார்த்துட்டு வர்றதுங்கிறது வந்து திமுக மேலேயே ஒரு மாபெரும் குற்றச்சாட்டை சுமத்துறதுக்கான ஒரு காரியம். அதை அவர் பண்ணாரு. ஆனா வைகோ பண்ணது என்ன? பிரபாகரனை பார்க்கணும், தமிழீழ விடுதலை போர் வீரர்களை பார்க்கணும். இது யாருமே வந்து இங்க வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்க திமுகவுடைய ஒரு வலிமை மிக்க தலைவர்ல ஒருத்தராக இருந்துகிட்டு அதை பண்ணக்கூடாது. இந்த உணர்ச்சி வசப்பட்டு பண்றதுங்கிறது வைகோட்டு வந்து உண்டு. அப்ப இவர் வந்து கலைஞருடைய கணிப்பு இப்படி இருக்கலாம். இப்படி வசப்படுற ஒருத்தரை எனக்கு அடுத்த வாரிசா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா வைகோவுடைய பல பொது 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 மேடைகளில் வந்து கண்ணீர் விட்டு கதறுவார். அது ஒரு தலைவனுக்கு அழகில்லை. அப்படி மக்களை ஈர்க்கலாம் அந்த கண்ணீர். ஆனா அது ஒரு தலைவனுக்கு வந்து அழகில்லை. இது மாதிரி பல விஷயங்கள். அது இதுக்கு நேர் எதிரான குணம் உள்ளவர் வந்து ஸ்டாலின். அவர் வந்து அது மாதிரி உணர்ச்சி வசப்படுறது நீங்க பார்க்கவே முடியாது.